ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கிபிட்டாஸ். இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் தான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதோட ஸ்டார்டிங் சீனை ஹீரோயின் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து ஒரு வீட்டில் வந்து சர்வெண்ட்டாக இருக்கா. அவள் அந்த முதலாளி நம்மள சொல்றா, நீங்க ரொம்ப லக்கி மேடம், உங்க கால் சூப்பராக மெயின்டைன் பண்றீங்க. நம்ம சார் உங்க மேல அவ்வளோ லவ் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, அப்பா அந்த முதலாளி நம்ம சொல்றா, எப்படி இருக்காது, நான் ஒரு ஷென் ஃபேமிலி கல்யாணம் ஆகி போயிருக்கேன். அது மட்டும் இல்லாம எங்க வீட்ல அதிக டவுரி குடுத்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கண்டிப்பா லவ் இருக்கத்தானே செய்யும் அப்படின்னு சொல்லும்போது, ஆமா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவ சிரிச்சுக்கிட்டே சொல்றா. இன்னொரு வேலைக்காரி வந்து சூப் போட்டதுக்கப்புறம், மேடம் டைம் ஆச்சு மேடம். மாஸ்டர் வந்துருவாரு. அவருக்கு வந்து நான் பாத் டப் ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. என் மாஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாளியே தான் இருப்பாரு. பாத் டப் வந்து தண்ணி நிரப்பிட்டு இருக்கும்போது வேணும்னே ட்ரெஸ்ஸ தண்ணியெல்லாம் ஊத்துறா. அவ ஏன் பண்றான்னு தெரியல. கரெக்டா அந்த சமயத்துல தான் வந்து ஹீரோ வரான். ஹீரோ தான் அந்த மாஸ்டர். அந்த ஹீரோ வந்த உடனே வந்து எதுவும் தெரியாத மாதிரி தண்ணி வேணுனே பட்ட மாதிரி நடிக்கிறா. அவன் நடிச்சதை பார்த்தோன்னே, யார் நீ இங்க என்ன பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கறான். இல்ல சார், நான் வந்து புது மெய்டா வந்திருக்கேன். எனக்கு தெரியாது சார், சாரி சார், தெரியாம பண்ணிட்டேன் சார், என்னை ஃபைர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே கிளம்பு அப்படின்னு சொல்றான். கிளம்புற மாதிரி போய் வேணே அவன் மேல விழுற மாதிரி பண்றா. அதை பார்த்துட்டு, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன சீரியஸ் மேடம் மாதிரி பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது, சாரி சார், மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்றான். உடனே அவன் சட்டையை கட்டிட்டு இருக்கான். ஹீரோயின் பதட்டமா என்ன பண்ண போறான்னு நிக்கும்போது, அப்போ ஹீரோ சொல்றான், என்ன பாக்குற, போய் எனக்கு வைன் கொண்டு வா அப்படின்னு சொல்லும்போது, ஓகே சார் சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுறா. இங்க ஹீரோ வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து ஒயின் கொடுக்கும்போது தெரியாம ஹீரோ மேல தட்டி விட்டுடுறா. அதனால பாடி ஃபுல்லா உனக்கு ஒயின் ஆயிடுது. உடனே ஹீரோ வந்து கோவத்துல, என்ன பாக்குற, இந்த மாதிரி தான் நீ வேலை பாப்பியா, உடனே வந்து ஒயினை வந்து சுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே சார் சொல்லிட்டு ஹீரோயின் சுத்தம் பண்ணிட்டு இருக்கா. அப்போ வந்து என்ன பண்ணிட்டு இருக்க, நான் ஒன்றும் கையால் சுத்தம் பண்ண சொல்ல, உன் வாயால சுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ வழி இல்லாம அதை பண்ண போறா. உடனே வந்து அந்த ஹீரோட ஒய்ஃப் காரி வந்து கூப்பிட்றா. என்ன பண்ண தெரியுமா சார், சார் இதை பற்றிலாம் வந்து ஒய்ஃப்ட்டு சொல்லலாம் சார், இந்த வேலை தான் சார் எனக்கு முக்கியம், எனக்கு வந்து யாருமே இல்லை சார் அப்படிலாம் சொல்லும்போது, என்னாச்சு நீ என்ன அனாதையா அப்படின்னு கேட்கும்போது, அனாதை இல்லை சார், என் ஃபேமிலியை வந்து சில பேர் கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி சரி ஓகே ஓகே, இங்கேயே சேஞ்ச் பண்ணு, வெளியே போனா என் ஒய்ஃப் கண்டுபிடிச்சிருவா, அங்கே தான் கிளாத்தாக இருக்குது, இங்கேயே சேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். அடுத்த சீன்ல ஹீரோ ஓனர்காரி வந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ வேணுனே வந்து ஹீரோயின் பக்கமா போயிட்டு இருக்கான். அங்க ஹீரோயின் வந்து கேக் செஞ்சிட்டு இருக்கா. ஹீரோயின் தெரிஞ்சோடனே வேணுனே அவன் வாயில வந்து இந்த கேக் பீஸ் ஒட்டுற மாதிரி பண்றா. அப்பதான் வந்து ஹீரோ வந்து டெம்ட் ஆவான்னு தெரியும். ஹீரோ வந்து ஹீரோயின்ட க்ளோஸா வந்துட்டு இருக்கான். அவங்களோட போய் ஒண்ணா வந்துட்டு இருக்கும்போது அங்க வந்து ஓனர்காரி வந்து எங்க கேக் எங்க சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கூட்டிட்டு வரும்போது, சார் ப்ளீஸ் சார், நான் கேக் மட்டும் கொடுத்து வந்தேன் சார் சொல்லும்போது ஹீரோ வழி இல்லாம விட்டுறான். இங்க நம்ம ஒய்ஃப் காரி வந்து ஜாலியா வந்து பாத்ரூம் போயிட்டு கண்ணாடி பார்த்துட்டு இருக்கும்போது, என்னது இது, இங்க ஒரு இன்னர் வியர் இருக்கேன்னு பார்க்குறா. அத பார்த்தா டவுட் வருது. இது அவ இன்னர் வியர் இல்ல. இது யாரோடது? ஒருவேளை நம்ம வந்து ஹஸ்பண்ட் சீட் பண்றானா அப்படின்னு சொல்லிட்டு நேரா வந்து ஹீரோன்ட்ட போய் கேட்குறேன். இது யார் இன்னர் வியர்? உன்னோடதா கேட்கும்போது, மேடம் என்னோடது இல்ல மேடம். யாரோடன்னு தெரியலையே. இது உங்களது தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ தெரியாத மாதிரி கேட்குறா. ஆனா அது ஹீரோவோட தான். ஹீரோயின் ட்ரெஸ் மாத்தும் போது அதை இன்னர் வியரே விட்டுருப்பா. இதை எப்படியே சமாளிச்சு வேற ஏதாவது ஸ்டாஃபோட தெரியாம போட்டுருவாங்க மேடம், சாரி மேடம் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு எடுத்துட்டு போயிடுறா. இதெல்லாம் பார்த்த ஹீரோ வெளில வந்திருக்கும் போது அவளை ஹக் பண்ணி அங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த மாதிரி சமயத்துல ஹீரோவை காணும்னு சொல்லிட்டு அந்த ஓனர்காரி வந்து தேடி வந்துட்டே இருக்கா. அப்போ வந்து ஹீரோயின் விடுங்க விடுங்க, மேம் பார்த்தா என்ன வருது அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, ஒன்னும் கவலைப்படாத, இது ஒன் வே டோர் தான், இது யாரும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றான். அடுத்த சில இங்க ஓனர்காரி வந்து ஹீரோ ரொமான்ஸ் பண்ணான்னு சொல்லிட்டு ஜாலியா வரும்போது அவன் வேணான்னு சொல்லி தடுத்துடுறான். அப்போ வந்து இந்த ஓனர்காரி வந்து ஷர்ட்டை பார்க்குறாங்க. இந்த ஷர்ட்ல வந்து ஒரு லிப்ஸ்டிக் ஒட்டிட்டு இருக்கு. இந்த ஷேட் வந்து நான் யூஸ் பண்றது இல்லையே, இது யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கத்திட்டு இருக்கா. அதை பார்த்துன்னு ஹீரோ வந்து, ஏன் இப்படி கோவப்படுற, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, இந்த மாதிரி கோவப்பட்டுருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பேசிட்டு இருக்கான். அப்போ அவ என்ன பண்ண தெரியாம தையா தக்குன்னு கத்திட்டு இருக்கிற ஜாமான்லாம் தூக்கி போட்டுட்டு இருக்கா. அப்பதான் அந்த லிப்ஸ்டிக்கை பார்க்குறா. அதை ஷேட் பண்ணி பார்க்கும்போது அதே கலர் மாதிரி இருக்கு. இது ஷர்ட்டோட கலர் தான் இருக்கா, நம்ம தான் சந்தேகப்பட்டுமோ சொல்லிட்டு அவளும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதெல்லாம் பார்க்க ஹீரோ வந்து, நீ எப்பவுமே இப்படிதான் பைத்தியமே நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் என்ன நினைச்சுன்னு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் தான் வேணும்னே அந்த லிப்ஸ்டிக் ஷேடை வந்து மாத்தி வச்சிருப்பா. இதெல்லாம் எதுக்கு பண்றானே தெரியல. போக போக பார்க்கலாம். அடுத்த சீன் நம்ம ஹீரோ வந்து ரூம்குள்ள வந்துட்டு இருக்கும்போது அப்பதான் ஹீரோயின் வந்து ட்ரெஸ் பண்ணதை பார்க்கறான். அதை பார்த்து தான் அவர் ரூம்குள்ள போனது கத்தி பிடிச்சிட்டு, என்ன பண்ணிட்டு இருக்க, இது ஒய்ஃப் ட்ரெஸ் தானே, எதுக்காக அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டும் போது, சாரி சார் தெரியாம போட்டேன், உங்க ஒய்ஃப் ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதனால போட்டேன் சார், மன்னிச்சிடுங்க சார் போது, சரி ஓகே பரவாயில்ல, நீ அழகா தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். கிஸ் பண்ணி வந்து க்ளோஸாக இருந்துட்டு இருக்கும்போது அந்த மாதிரி சமயத்துல தான் ஒய்ஃப் வந்து ஹீரோ பேரை கூப்பிட்டுட்டு அங்கே வந்துட்டு இருக்கா. கரெக்டாக வர நேரத்தில்
டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயினை காணோம். ஹீரோ கேஷுவலா வந்து, "என்னாச்சு? எதுக்காக என்ன கூப்பிட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். "இங்க யாரோ இருந்த மாரி இருந்துச்சு" அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒய்ஃப் காரி சொல்லும்போது, "யாரும் இல்ல. நீ பேசாம போறியா?" அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறான். இங்க நம்ம ஓனர்காரி புலம்பிட்டே வர, "இல்லையே நம்ம யாரையோ பார்த்தோமே" அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது, இங்க நம்ம ஹீரோயின் வந்து வில்லித்தனமா, "இந்த பாரு பூனை, நான் சொன்ன வேலைய பண்ணிடு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர்காரி போடுற ஆக்ஷன் வந்து விட்றா. அந்த பூனை என்ன பண்ணுது, ஓனர்காரிய வந்து புஷ் பண்ணி விட்டு, அவ கீழ விழுந்து அவ குழந்தை வந்து கலைஞ்சிருது. அதனால செம கோவத்துல ஓனர்காரி இருக்கா. இப்பதான் ஒரு ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. இங்க நம்ம ஹீரோயின் வந்து சின்ன பொண்ணா இருக்கா. அவ ஜாலியா பீனா வாசிச்சுட்டு இருக்கும்போது, கூடவே அவங்க அம்மா இருக்காங்க. அவங்க அம்மா பிரெக்னன்ட்டா இருக்காங்க. அந்த மாரி சமயத்துல வேணும்னே வந்து ஒருத்தி வந்து தள்ளி விட்டதுனால, கீழ விழுந்து அவங்க பிரெக்னன்ட் ஆகி கலைஞ்சிருக்கும். இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு வில்லித்தனமா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அடுத்த சீன்ல ஹீரோயின் நல்ல புள்ள மாரி, "மேடம் உங்க சூப் எடுத்து வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றா. அதெல்லாம் கேட்டோனே ஓனக்கறி செம கோவமாயி, "எவ்ளோ தைரியம் இருந்தா என் குழந்தைய அடிச்சிருப்ப. உனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு பூனைனா சுத்தமா அலர்ஜின்னு சொல்லிட்டு. வேணும்னே விட்டு என் குழந்தைய கொன்னுருக்க" அப்படின்னு சொல்லிட்டு தலைய புடிச்சு இடிச்சிட்டு இருக்கா. "மேடம் மேடம் வேணும்னே பண்ணல மேடம். நான் உனக்கு ஹெல்ப் தான் பண்ணேன்" அப்படின்னு சொல்லும்போது, "என்னது என் குழந்தைய கொல்றது ஹெல்ப்பா? ஆமா மேடம். நான் தான் இந்த விஷயத்த பண்ணேன். ஆமா உண்மையா நான் தான் வேணும்னே அந்த பூனைய விட்டேன்" அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறா. "அடி பாவி! ஏன்டி இப்படி பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு அவ கோவமா எண்ணி கேட்கும்போது, அப்பதான் இன்னொரு சர்வன்ட் வந்து, "மேடம் நான் தான் இந்த விஷயத்த பண்ண சொன்னேன்" அப்படின்னு சொல்றா. "என்னடி என்ன சொல்ற? உங்க ஆன்டி தான் இவள அப்பாயிண்ட் பண்ணாங்க. இந்த மாரி மாஸ்டர் வந்து உங்கள பத்தி எல்லாத்தையும் விசாரிக்க சொல்லியிருக்காரு. அந்த குழந்தை வந்து அவர் குழந்தைன்னு சந்தேகப்படுறாரு. அதனால அந்த டிஎன்ஏ டெஸ்ட்ட எடுத்து பார்க்க சொன்னாரு. சரி நீங்க மாட்டிப்பேன்னு சொல்லி தான் அந்த மெய்ட வச்சு அந்த குழந்தைய வந்து க்ளோஸ் பண்ணோம். எல்லாம் உங்க நல்லதுக்கு தான் மேடம்" அப்படின்னு சொல்லும்போது, அப்பதான் அந்த ஓனர்காரி வந்து கூல் ஆவுறா. "எதுக்கா இந்த மாரி பண்ணேன்னு?" சொல்லிட்டு ஹீரோட்ட கேட்கும்போது, "மேடம் உங்க நல்லதுக்கு தான் மேடம் பண்ணேன். நான் உங்களுக்கு சின்சியரா இருக்கேன்" அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் கேட்குற ஓனர்காரிக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல. "எதுக்காக நீ தேவையில்லாததெல்லாம் பண்ணணும்? ஒண்ணு மணிக்காக பண்ணணும். அப்படியா இருந்தா என் புருஷன செட்யூஸ் பண்ணி நீ பண்ணியிருப்ப. ஆனா நீ பண்றதெல்லாம் பார்த்தா சந்தேகமா இருக்கு" அப்படின்னு சொல்லும்போது, "நம்புங்க மேடம் எனக்கு செட்யூஸ் பண்றதுலாம் சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் உன் சின்சியரா இருக்க விரும்புறேன்" அப்படின்னு சொல்லி நல்ல விதமா நடிக்கிறா. இதெல்லாம் பார்த்த ஓனர்காரி, "சரி ஓகே. எனக்கு சின்சியரா இருப்பேன்னு நம்புறேன்னு" சொல்லிட்டு அவளும் சந்தோஷப்படுறா. "சரி மேடம் நான் வந்து அங்க டிஎன்ஏ டெஸ்ட் என்ன ஆச்சுன்னு பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போறா. அங்க போய் டிஎன்ஏ டெஸ்ட் என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, அங்க வந்து ஹீரோ இங்க என்ன பண்றேன்னு சொல்லி டவுட் பண்ணிட்டு அந்த டெஸ்ட்ட வாங்கி பார்க்குறான். பார்த்தா வந்து அந்த குழந்தைக்கு வந்து அப்பா இவ தான் எழுதிருக்கு. இதெல்லாம் பார்க்குற ஹீரோக்கு ஷாக்கா இருக்கு. "நம்ம தான் அப்பாவா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். பின்னாடி அந்த ஓனர்காரி வந்து என்னாச்சு ரிசல்ட் கேட்கும்போது, "நம்ம நெனச்ச மாரி தான் வந்திருக்கு. ரிசல்ட் நான் மாத்த சொல்லிட்டேன் மேடம். எல்லாம் உன் நல்லதுக்கு தான் பண்றேன்" அப்படின்னு சொல்லும்போது, "சரி ஓகே. இந்த மாரி என்னோட பொசிஷனையும் நீ வாட்ச் பண்ணு" அப்படின்னு சொல்லி ஹீரோயின்ட்ட சொல்றா. ஹீரோயின் வில்லித்தனமா சிரிக்கிறா. அடுத்த சீன்ல ஹீரோயின் வந்து மாவு பெனஞ்சிட்டு இருக்கா. வேணே மாவ வந்து வாயில ஒட்டிக்கிட்டு ஹீரோ வருவா, ரொமான்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அதே மாரி ஹீரோ வரா. அப்படியே ரொமான்ஸ் பண்ற மாரி ஹீரோ போகும்போது, டக்குனு ஹீரோ கழுத்த புடிச்சிடுறான். ஹீரோனுக்கு பெரிய ஷாக்கு. என்னடா இவன் ரொமான்ஸ் பண்ண தானே வருவான். இப்ப திடீர்னு கழுத்த பிடிக்கிறானே ஒண்ணும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோ சொல்றான், "நான் பார்த்தேன். அந்த பூனைய நீ தானே விட்ட? ஏதோ தைரியம் இருந்தா என் ஒய்ஃப கொலை பண்ண பார்த்துவ" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கழுத்த நெரிச்சிட்டு இருக்கான். "சார் சார் விட்டுருங்க சார். நான் பண்ணது உண்மைதான். ஆனா நான் மேடம் சொல்லி தான் பண்ணேன்" அப்படின்னு சொல்லி சொல்றா. "என்னது மேடம் சொல்லி பண்ணியா?" "ஆமா சார். அவங்க தான் அப்படி சொன்னாங்க." "அவ ஏன் அப்படி சொல்லப் போறா? அவளுக்கு ஏற்கனவே இந்த பூனைனா பயம். அவ எதுக்காக இந்த மாரி சொல்லி மிஸ்கேரேஜ் பண்ண சொல்லணும்?" அப்படின்னு சொல்லும்போது, "சார் மேடம் தான் சொன்னாங்க. எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு" சொல்லி நடிக்கிறா. ஆனா இதெல்லாம் பார்த்த ஹீரோ வந்து சிரிச்சுக்கிட்டே, "உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். தேவையில்லாமலாம் பொய் சொல்லாத. சரி உனக்கு ஏதோ என் ஒய்ஃப் மேல ரிவெஞ்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கும் அதே மாரி தான். ஸோ நம்ம 2 பேரும் ஒரே டீம்ல இருக்கலாமே!" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். உடனே ஹீரோ வந்து சரின்னு ஒத்துக்கிறா. "சரி ரூமுக்கு வா" அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு போயிடுறான். இங்க நம்ம சரவணகாரியும் ஹீரோயின் பேசிட்டு இருக்கறத காட்டுறாங்க. சரவணகாரி சொல்றா, "இது மாரி ஹீரோட்ட உண்மைய சொல்ல வேண்டியது தானே! அந்த குழந்தை அவ குழந்தை இல்லன்னு சொல்லிட்டு." அப்ப ஹீரோயின் சொல்றா, "இங்க வந்து உண்மை விட மணி தான் முக்கியம். அத தாண்டி பவர் ரொம்ப முக்கியம். இந்த ஷென் எப்படிப்பட்டவன்னு தெரியணும். ஷென் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவா தான் இருப்பான். ஷென் எப்படின்னு தெரிஞ்சா தான் அதுக்கு ஏத்த மாரி மூவ் பண்ண முடியும்" அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன சொல்றான்னா, "என்ன ஷென் கூப்பிட்டுருக்கான். நீ பேசாம போய் மேடம கூப்பிட்டு வா" அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே சொல்லிட்டு 2 பேரும் போயிடுறாங்க. இங்க ஹீரோயின் வந்து ரொமான்டிக்கா ட்ரெஸ் பண்ணி நிக்கும்போது, அங்க வந்து ஹீரோ அடிக்கிற மாரி பண்றான். ஆனா திரும்பி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்த மாரி க்ளோஸா இருக்கிற நேரத்துல டக்குனு அந்த ஓனர் அங்க சர்வன்ட்காரி வந்து ஓனர்காரன்ட்ட, "இந்த மாரி அவங்க 2 பேரும் க்ளோஸா இருக்காங்கம்மா. சீக்கிரம் போய் பாருங்கன்னு" சொல்லும்போது, அந்த ஓனர்காரி வேக வேகமா வந்து பார்த்துட்டு இருக்கா. அப்ப இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அத பார்த்தோனே டாம் டூம்னு கத்துறா. "எவ்ளோ தைரியம் சீட்டிங் பண்ணுவ? ஏன் இந்த மாரி பண்ற?" அப்படின்னு சொல்லி ஹீரோ கத்தி கேட்கும்போது, "நான் எதுவுமே பண்ணல. என்ன நடந்துச்சு? ஜஸ்ட் சும்மா பேசிட்டு தான் இருந்தேன்னு" சொல்லிட்டு ஹீரோ சமாளிக்கிறான். ஆனா அந்த ஓனர்காரி கேட்காம டாம் டூம்னு கத்திட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம ஹீரோயின போட்டு சர மாரியா அடிக்கிறா.
அதை பார்த்த ஹீரோ வந்து டென்ஷன் ஆகி போயிடுறான். அதுக்கப்புறம் ஓனாக்காரி வந்து ஹீரோயின்ட்ட வந்து சும்மா சொல்லக்கூடாது, சூப்பராக நடிச்சேன் அப்படின்னு சொல்கிறான். இங்கே தான் அவன் ட்விஸ்ட்டே. இது மாதிரி நடிக்க சொல்லி இந்த ஓனாக்காரி தான் சொல்லியிருப்பா. ஏன் அப்படி சொன்னான்னா, உண்மையாக யார் இவன்ட்ட க்ளோஸாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும், இவன் சீட்டிங் பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கணும் சொன்னதுனால தான் இந்த ஹீரோயினை வந்து செடியூஸ் பண்ண மாதிரி நடிக்க சொல்லியிருப்பா. ஆனால் ஏற்கனவே ஹீரோயின் வந்து செடியூஸ் பண்ண தான் நடந்துட்டு இருக்கா. ஆனால் அதை பற்றி தான் ஓனாக்காரிக்கு தெரியாது இல்லையா? அவளும் வந்து சரி, சரி நான் சொன்ன மாரி நடிச்சேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின புகழ்ந்து பேசிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இன்ஃபர்மேஷன் கிடைச்சா சொல்லு சொல்லிட்டு அந்த ஓனர்காரி வந்து ஹீரோயின்ட்ட சொல்றா. ஹீரோயின் ஓகே மேடம் சொல்லிடுறா. அடுத்த சீன்ல ஹீரோயின் வந்து மருந்து போட்டுட்டு இருக்கா. அப்ப ஹீரோ வந்து சாரி எனக்கு தெரியாம ஒய்ஃப் பண்ணிட்டா என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, பரவாயில்ல சார் ஒன்றும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் பாவமா சொல்றா. என் ஒய்ஃப் இவ்வளோ அட்டகாசம் பண்றா. அவளை தடுக்கிறதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கலையே. அவ கண்டிப்பா என்ன சீட் பண்ணான்னு தெரியும். ஆனா என்ன பண்ண தவிச்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. சார் ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க? மேடம் உங்கள தான் லவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் உங்கள் சைல்டு தான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, அது சைல்டு என்னோடது இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஏற்கனவே டிஎன் டிசைன் பார்த்துட்டேன். அந்த சைல்டு என்னோடது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதான் கேட்கறதுக்கு ஹீரோக்கு ஷாக்காக இருக்குது. ஆனால் எதுவும் தெரியாத மாதிரி சரி சரின்னு ஒத்துக்கிறா. அந்த மாதிரி சமயத்தில் ஹீரோக்கு ஒரு கால் வருது. அந்த காலை பார்த்தீங்கன்னா யாரோ ஹனி ஹினின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற ஹீரோ வந்து ரைட்டு சரி ஓகே ஓகே இது கரெக்டாக வந்து ஓனக்காயிட்ட போட்டு கொடுத்தேன்னு தான் சொல்லிட்டு விடத்தனமாக சிரிக்கிறா. இதெல்லாம் வந்து அடுத்த நாளே அந்த ஓனக்காயிட்ட வந்து பற்ற வச்சிடறா. அதை கேட்டுனா ஓனக்காய் செம டென்ஷன் ஆகிறா. யார் அவ சக்காலத்தி எனக்கே போட்டியே வரலா. சரி ஆஃபீஸ்க்கு போய் பார்த்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஆஃபீஸ்க்கு நேராக போகிறா. கூட வந்து ஹீரோயின் வரா. நல்லா சாம்டுன்னு கத்திட்டே போகிறப்ப அங்கே ஒருத்தி வளம் வந்துச்சு. இந்த மாதிரி போகக்கூடாது அங்கே மீட்டிங் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் கேட்காம வந்து அந்த ஓனக்காரி போக பார்க்குறா. அவள் தடுத்து பார்க்கும்போது அந்த பொண்ணை போட்டு சரியாடி அடிக்கிறா. கோவமா வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுறான். இதெல்லாம் கோவமா இருந்தாவ ரெஸ்ட் ரூம் போய் இதெல்லாம் பார்த்து பேசிட்டு இருக்கும்போது அதே சமயத்துல அதே பொண்ணு வரா. அதை பார்த்தோன்னா 2 பேரும் அந்த பாத்ரூம்ல சண்டை போட்டு இருக்காங்க. கூட வந்து ஹீரோயின் இருக்கு. ஆனா வெளில லாக் பண்ணிட்டு போனதுனால ஹீரோனால வர முடியல. அது மாதிரி செமையா சண்டை போட்டு இருக்கும்போது அங்க எல்லா ஆளுங்களும் வந்துடுறாங்க. அப்பதான் ஒருத்தர் சொல்றாரு, என்ன இது இந்த மாதிரி சண்டை போட்டுருக்கீங்க? நீங்க வந்து மிஸ்ஸஸ் சென் தானே? ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? நான் உங்க கம்பெனிக்கு வந்து பிசினஸ் பண்ணலான்னு வந்தேன். ஆனா என் பொண்ணையும் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க. இனிமே கம்பெனியும் வேணாம், ஒண்ணும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவமா கிளம்பிடுறாங்க. அதெல்லாம் பார்க்குற ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அடடா இவ்வளோ லாஸ் ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் முழிச்சிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த ஓனர்காரையை செமையா திட்டுறான். இந்த ஹீரோயின் வந்து ஓனர்காரி வந்து ஒரு இடத்துக்கு கூட்டு வர்றா. அதை பார்த்துட்டு ஓனர்காரி ஷாக் ஆகுது. எதுக்கா இந்த இடத்துக்கு கூட்டு வரணும்னு சொல்லும்போது, இல்லை நீங்க தான் யங் மாஸ்டருக்கு வந்து நல்ல ரூம் கேட்டீங்களே, இந்த இடம் தான் கரெக்டாக இருக்கும். இந்த பிளேஸ் அது ப்ரொடக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய பார்க்க போறா. அந்த குழந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓனர்காரி குழந்தை தான் இருக்கும். அதை மறைச்சு வச்சு வாழ்ந்துட்டு இருக்கா. இது ஷென் ஃபேமிலியில் வச்சா தான் வந்து நிறைய காசு கிடைக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அந்த குழந்தைகிட்ட போய் பேசுறா. இந்த மாதிரி உனக்கு வந்து ஃபாதர் வந்து ஷென் தான். கண்டிப்பா அந்த ஹீரோ தான். ஒண்ணும் கவலைப்படாத அம்மா பார்த்துக்க சொல்லி பேசிட்டு இருக்கா. இதெல்லாம் ஹீரோ வந்து ஒளிஞ்சு கேட்டுருக்கா. அந்த மாதிரி சமயத்துல ஒரு கை வந்து அவளை வந்து பிடிக்குது. அவ ஷாக் ஆகி கத்திட்டு இருக்கா. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான். ஹீரோ தனியா ஒரு இடத்துக்கு கூட்டு வந்து எவ்வளோ தெரிந்து பண்ணியிருப்ப. என்கிட்ட ஒப்பை பண்ற மாதிரி பண்ணிட்டு அங்க போய் உனக்காக வேலை பார்த்துட்டு இருக்கியா? சூப்பர். என் ட்ரஸ்ட்லாம் பிரேக் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கோவமா கத்திட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோயின் சொல்றா, இந்த மாதிரி உங்க நல்லதுக்கு தான் பண்ணேன் அப்படின்னு கேட்கும்போது, ஏன் நல்லதுக்கா? ஏன் நல்லதுக்கு எதுக்காக பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். இந்த மாதிரி சார் இந்த குழந்தை இப்போ ரிவீல் ஆச்சுன்னா கண்டிப்பா ஆபத்து. அவனுக்கா சரியான ஸ்ட்ராங்கா எவிடன்ஸ் இல்லை. அப்பதான் மேடம் ஆடிட முடியும் அப்படின்னு சொல்லி எப்படியும் சமாளிச்சிட்டா. ஹீரோவும் சரின்னு சொல்லி நம்பிடுறா. இங்க நம்ம ஓனக்காரி வந்து ஹீரோ கொள்ளலாம் சொல்லி பிளான் பண்ணி வைன்ல வந்து ஒரு மருந்து மாதிரி கிடக்குறா. அது அவனுக்கே தெரியாம வந்து கொடுக்கும்போது அவனும் சாப்பிட்டுட்டு இருக்கான். அந்த சமயத்துல அந்த ஹீரோயின் வந்து அது குடிக்காதீங்க ஏதோ கலந்துருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. அதனால ஹீரோவும் குடிக்கல. அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்க்கப்ப தெரியுது அதில் வந்து விஷம் கலந்துருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டான சமயத்தை ஹீரோயின் காப்பாற்றினால ஹீரோயின் மேலே இன்னும் நம்பிக்கை அதிகமாயிடுது. என்னை காப்பாததுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் ஓனருக்கு ஏதாவது சேஞ்சஸ் பார்த்தியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது, ஆமாம் சார் நான் பார்த்தேன். அவங்க ஒரு பழைய வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்க. அந்த வீட்டில் கூட யாரோ இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோவோட டவுட்டு பட்டு நேராக அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கான். இங்கே ஓனக்காய் பார்த்தீங்கன்னா, ஒரு ஓல்டு பர்சன்ட்ட வந்து இது மாதிரி டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணு கூட வாழ்ந்து வாழ்ந்து போர் வச்சு போச்சு. அதுக்கப்புறம் குழந்தைய வேணா சுமந்துட்டு இருக்கேன். அந்த குழந்தை வந்து உன் பையனோடன்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ரூவ் பண்ண பார்த்துட்ருக்கேன். அவன் தான் இனிமே எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்றா. சைன் பண்ணிட்டு கிளம்பலான்னு பார்க்கும் அந்த மாசம் வந்து தான் ஹீரோ, ஹீரோயின் சொல்லி எல்லாம் வராங்க. ஆனா அந்த ஓல்டு மேன் வந்து செத்து போயிட்டாரு. அந்த ஓல்டு மேன் தான் ஹீரோவோட அப்பானால அவர் செத்து போனதுனால யாருக்கு இந்த சொத்துக்குன்னு சொல்லிட்டு தான் பேசிட்டு இருக்காங்க. அப்பா தான் நம்ம ஓனகை வரா. அந்த சொத்து கண்டிப்பா என் பையனுக்கு தான் சேரும். அவரே கைப்பட எழுதி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி டாக்குமெண்ட்ஸாக காட்டும்போது ஸோ கண்டிப்பா இவங்க தான் சரின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஆஃபீஸர் தான் சொல்றாங்க. அதெல்லாம் கேட்குற ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த மாசம் வந்து ஹீரோயின் வரா.
கண்டிப்பா அந்த பவர் உங்களுக்கு கிடைக்காது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காட்டுறா. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, அந்த ஓனர்காரி வந்து எல்லா உண்மையும் சொல்றா. நான் தான் வலுக்கட்டாயமா கோல்டு பேண்ட் தான் எழுதி வாங்கினேன். அது மட்டும் இல்லாம சொத்த வந்து ஹீரோன்ட்டருந்து பறிக்கிறது தான் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒத்துக்கிறா. அதெல்லாம் பார்க்குற ஆஃபீஸர் வந்து ஷாக் ஆகுறாங்க. அப்ப இவ ஃபோர்ஸ் பண்ணி தான் நான் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு, இவ வந்து போலீஸ புடிச்சு போக சொல்றாங்க. இந்த பிளான்லாம் ஹீரோயின் தான் பண்ணியிருப்பா. இதெல்லாம் பார்த்த ஓனர்காரி வந்து, "உன்ன சும்மா விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே மாடிலேருந்து கீழ வந்து செத்து போயிடுறா. அதெல்லாம் பார்க்குற எல்லாருக்கும் பெரிய ஷாக்கா இருக்கு. லாஸ்ட் சீன்ல ஓனாக்காரி கல்லறையில வந்து ஹீரோ ஹீரோயின் பூங்கொத்துமா வச்சு இந்த கதையை முடிக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் கீப்பிட்டதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.